காய்காசி இன்னைக்கு வந்து நம்ம கேழ்வரகு மாவு உருண்டை செய்ய போகிறோம். நம்ம இந்த உருண்டை செய்யறதுக்காக நான் வந்து இந்த கப்பில் வந்து நான் கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன். நம்ம எதில் மாவு எடுக்கிறோமோ இதில் வந்து நம்ம பாதி சர்க்கரை போட்டலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் போட போகிறேன். வெல்லம் போடுறதுனால வெல்லம் போடலாம். நம்ம இது வந்து அந்த காலத்து கேழ்வரகு உண்டை. இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம அந்த காலத்தில் ஆயாங்க செய்து கொடுப்பாங்க. இந்த காலத்தில் இந்த உண்டை கேவுரு மாவு உண்டைனாவே யாருக்கும் தெரியாது. பழைய ஆளுங்களுக்கு தான் இது தெரியும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரே வரலங்காய் உண்டை, கேழ்வரகு உண்டையெல்லாம். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். போதும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு. ஏன்னா நம்ம தவாவில் தட்ட போகிறோம் இல்லையா, அதனால இந்த அளவு போதும். இப்போ நம்ம கழுவிக்கு வந்து தவா வைக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம தவா வச்சுருக்கோம். இது சுடுறதுக்கு வந்து நான் நெய் தான் ஊற்றிடுறேன். நெய் ஊற்றி நம்ம சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியமில் வச்சு நம்ம பொறுமையாக நம்ம சுட்டுக்கணும். ஏன்னா நல்லா வேகணும். இந்த மாதிரி நம்ம பொறுமையாக நம்ம மீடியமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். ஏன்னா மாவு நல்லா வேகணும் இல்லையா, அதனால. இப்போ வந்து நான் எல்லா ரொட்டியும் நாங்கள் சேர்ந்து எடுத்துகிட்டேன் பாருங்க. இது வந்து நம்ம துண்டு துண்டு பீஸ் நம்ம புட்டு போட்டுக்கலாம். பரவாயில்ல. இது உருள் இருந்தால் உருளில் போட்டு நம்ம இடிச்சிக்கலாம். நல்லா சின்ன சின்ன நம்ம புட்டு போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சுட்டுட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக புட்டு போட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். உருள் இருந்தால் உருளில் கூட நம்ம இடிச்சிக்கலாம். நான் மிக்சியில் போட போகிறேன். 2 ட்ரிப்பு மிக்சியில் போட்டுக்கினாக்கா சரியாக போடும். போட்டு நான் ஒன்றுக்கு வந்து 3/4 வெல்லம் எடுத்துருக்கேன். நாட்டு வெல்லம். ஜாஸ்தி வேணும்னா 1க்கு 1 போடலாம். எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். நான் எள்ளு போட்டுக்கலாம். கலகா கொட்டை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து நான் மிக்சியில் வந்து போட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஒரு ட்ரிப் போட்டேன் நான். இன்னொரு ட்ரிப் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் 2 வாட்டி மிக்சியில் போட்டு வந்துட்டேன் பாருங்க. போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் உண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உண்டை வேணுமோ அந்த சைஸ் நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நம்ம ஒரு பாட்டிலில் நல்ல பெரிய பாட்டிலோ இல்லை பாக்ஸோ நம்ம போட்டு வச்சுட்டு ஒரு 10-15 நாளைக்கு இது இருக்கும். பசங்க இருக்கிற வீட்டில் நம்ம டெய்லி ஒன்று கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியான பொருள் இது ராகி உண்டை. இப்போ இருக்கிற பசங்களுக்கு இந்த ராகி உண்டைன்னா என்னன்னு தெரியவே தெரியாது. அதனால இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க.
பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இரண்டுலாம். இப்போ வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைக்க போகிறேன். பசங்களுக்கு ஒன்று கொடுக்குறதுக்கு ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்குங்க. இந்த கலக்கா கொட்டை, இந்த எள்ளு, இதெல்லாம் நல்லா வாய்க்கு நல்லா அடிப்படுது. சிம்பிளாகவும் இருக்குது, செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப செலவு கூட ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. பசங்க இருக்கிற வீட்டில் சரி பெரியவங்களும் கூட சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. இப்போ இந்த ராகி உருண்டை செய்து பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.